ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமது ஜனனி நாட்டுக்கோழி சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம மேக்ஸிமம் எல்லாருமே யூடியூப்பில் எல்லாருமே சொல்கிறாங்க, கிருமி நாசினியை தெளிச்சிட்டு தான் அந்த இன்குபேட்டரில் குஞ்சு முட்டை வைக்கணும், கிருமி நாசினியை அடித்து க்ளீன் பண்ணிட்டு தான் அந்த கூண்டில் குஞ்சு விடணும் அப்படிங்கிறாங்க இல்லையா. ஆனால் அதுவே அந்த கிருமி நாசினியை அதில் அப்ளை பண்ணும்போது நம்ம கை கால்லையோ இல்லை குஞ்சு மேலேயே பட்டுச்சுன்னா ஒரு 8 ஹவர்ஸு அல்லது 12 ஹவர்ஸுக்குள்ளே அது இறந்துடும். நம்ம ஸ்கின் மேலே பட்டுச்சுன்னா ஸ்கின் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லி கேட்டிருக்கோம் யூடியூப்பில். ஆனால் ஸ்கின் மேலே பட்டாலும் நம்ம மேலே பட்டாலும் ஒன்லி கிருமி நாசினி வேலை மட்டும்தான் செய்யும். அந்த கிருமி நாசினி எதுவும் தெரியுங்களா உங்களுக்கு? முக்கியமானது. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. இது வந்து நம்ம அதுதான் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட கிருமி நாசினி. யார்? கடவுளால் இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்கப்பட்டது அந்த கிருமி நாசினி. அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பசுமாட்டு சாணி. ஆமாம், பசுமாட்டு சாணி வந்து நீங்கள் கரைச்சி நீங்கள் போட்டிங்கன்னாக்கா அது குஞ்சு மேலே பட்டாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ நீங்கள் இந்த விவசாயம் பண்ணுறவங்க அந்த கன்று வைக்கிறாங்க இல்லையா, இளங்கன்றுகள் வச்சு உருவாக்குறாங்க இல்லைங்களா, அது மாங்கன்றாக இருக்கட்டும் தென்னங்கன்னாக இருக்கட்டும், அதுக்கு கூட அந்த கிருமி நாசினியை தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அது வந்து சூரிய ஒளி அக்செப்ட் பண்ணும். ஆடு மாடுகள் வந்து கடிக்கிறதுக்கு உதவாது. அது இருந்ததுன்னா ஆடு மாடு கடித்து திங்காது. அது மேலே அந்த இலைகள் மேலே அதுமாரி தெளிச்சு விடுவாங்க அந்த காலத்து மக்கள். ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்த இங்கிலீஷ் வந்து கிடையாது. ஆதி காலத்துலேருந்து அதை தான் கிருமி நாசினியை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். மறுபடியும் அதையே பின்பற்றுங்க. இப்போ காலம் வந்து எவ்வளவோ முன்னாடி போயிருந்தாலும் மறுபடியும் அந்த இயற்கையவும் அந்த ஆதி காலத்து விஷயங்களையும் மக்கள் திரும்பி பார்க்குறாங்க. ஓகே, இந்த விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய், தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு கொடுத்த ஒரு ஆதரவுக்கு மிக்க நன்றி. எல்லாருக்கும் நம்மளுடைய சேனலில் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.